ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இ-சேவை தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம சிஎஸ்சி மூலமாக இ-சேவை பண்ணுறதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கான டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் இருக்க பாருங்கள், அதை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிக்காக இ-சேவை ஐடி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அதுக்காக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி ஐடி வாங்கி வச்சுருப்பீங்க. பட் அது பார்த்தா அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆக போது இன்னமும் சிஎஸ்சி இ-சேவை பார்த்தா ஒர்க் ஆகாமல் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தா ஒரு லிங்க் விட்டுருந்தாங்க அப்ளை பண்ணுற மாரி. அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம சேனலில் வீடியோவும் போட்டிருக்கோம். இப்போ அதில் நிறைய பேருக்கு பார்த்தா சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சிஎஸ்சி மூலமாக இ-சேவைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல ஆதார் ஆல்ரெடி உங்களுக்கு அப்ளைன்னு தான் காமிக்கும். ஸோ நான் திரும்ப அப்ளை பண்ணி பார்த்தேன், எனக்கு அப்ளை ஆகலை. பட் ஆல்ரெடி காமிச்சாலும் திரும்ப நான் எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. உங்களால் லாகின் பண்ண முடியாது. ஏன்னா இது இன்டகிரேட் ஆப்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்சி கூட இ-சேவை லிங்க் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறாங்க. அதுக்கு தனியாக லாகின் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் சிஎஸ்சி டேஷ்போர்டில் போயிட்டு இ-சேவைன்னு இருக்க பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு இ-சேவை பேஜுக்கு போகணும். பட் அது பார்த்தா இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. கடந்த ஒரு 6 to 8 மந்த்தாக பார்த்தா ஒர்க் ஆகாத வச்சுருக்காங்க. ஒர்க் ஆகும்போது நீங்கள் லாகின் பண்ணி இ-சேவையை பயன்படுத்திக்கோங்க. இப்போதைக்கு ஆல்ரெடி நீங்கள் இ-சேவை அப்ளை பண்ணியிருக்கீங்க. சிஎஸ்சி மூலமாக இ-சேவை அப்ளை பண்ணவங்க திரும்ப நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் ஆல்ரெடி இருக்குன்னு தான் ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ தான் பார்த்தா முதல்ல சிஎஸ்சி ஐடி புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். நான் இது வரைக்கும் இ-சேவைக்கே அப்ளை பண்ணல அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு காமனாக இதான் வெப்சைட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தா உங்களுக்கு இந்த இடத்துல உங்கள் பெயர் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகணும். இந்த இடத்துல உங்கள் பெயருக்கு நேராக எதுவுமே இல்லை, அப்ளிகேண்ட் நேமிக்கில் எதுவுமே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணவும் முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஆர்எல் லிங்க் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிஎஸ்சி ஐடி ஈக்குவல்ட்டுக்கு நேராக போயிட்டு பக்கத்தில் உங்கள் சிஎஸ்சி ஐடி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதை ஃபுல்லாக கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சிஎஸ்சி ஐடிக்கான பேர் எல்லாமே ஓப்பன் அடித்து பாருங்கள். அப்ளிகேண்ட் நேமில் உங்கள் பெயர் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க, அதேமாரி இந்த பேங்க் புக் டீட்டெயில்ஸில் உங்கள் பேன் நம்பர் காமிக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே காமிச்சுது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திரும்ப அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கான டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு அப்ளை ஆகிருக்குன்னு தான் ஷோ ஆகும். இது வரைக்கும் உங்கள் சிஎஸ்சி ஐடிக்கு இ-சேவை அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்றவங்க இந்த லிங்க்கில் போயிட்டு பக்கத்தில் உங்கள் சிஎஸ்சி ஐடி நம்பரை கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிஎஸ்சி ஐடியில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அந்த நேம் இதில் எனபிளில் காமிக்கிறதுனா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எதுவுமே காமிக்கல ப்ரோ அப்படின்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மேபி உங்கள் சிஎஸ்சி ஐடிக்கு அந்த ஆப்ஷனை கொடுக்காம கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இதான் நிறைய பேர் பார்த்தா டவுட் கேட்டிருக்கீங்க. எனக்கு ஒர்க் ஆகலை, எரர் வருதுன்னு ஷோ பண்ணிட்டே இருக்கீங்க. நல்லா திரும்ப புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல அப்ளிகேண்ட் நேமில் உங்கள் சிஎஸ்சியில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் உங்கள் சிஎஸ்சி மூலமாக நீங்கள் இ-சேவை அப்ளை பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு எதுவுமே ஷோவில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா அவங்க அப்ளிகேண்ட் நேமில் மேலே டைப் பண்ணுறாங்க. பட் கடைசியாக நீங்கள் லாஸ்ட்டு சப்மிட் பண்ண சொல்ல உங்களுக்கு எந்த எரருமே நிறைய எரர் ஷோ ஆகும். அப்படி அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது டேரெக்டாக இ-சேவைக்கான ஆப்ஷன் அவங்க கொடுக்கல அப்ளை பண்ணுறதுக்கு. சிஎஸ்சி இ-சேவை தான் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கவங்க மட்டும் இந்த யூஆர்எல் லிங்க்கில் போய்ட்டு உங்கள் சிஎஸ்சி ஐடியை கொடுத்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நேம்லாம் ஓப்பன் ஆனால் மட்டும் அப்ளை பண்ணுங்க. இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எனக்கான ஐடியும் வந்துருச்சு, லாகினும் பண்ணிவிட்டு இ-சேவையும் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா திரும்ப உங்களால் லாகின் பண்ணி பயன்படுத்த முடியாது. ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி லாகின் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஷோ ஆகும். ஏன்னா இப்போதைக்கு இன்னும் அதுக்கான ப்ராசஸ் பார்த்தா ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட் பண்ணலை. சிஎஸ்சி இன்டகிரேட் இ-சேவை ரெண்டுமே இன்டகிரேட் ஒழுங்காக பண்ணியிருந்தால் மட்டும்தான் எல்லாருக்குமே ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு நீங்கள் சிஎஸ்சி மூலமாக இ-சேவைக்கு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பட் இப்போ உங்களால் யூஸ் பண்ண முடியாது. எல்லாருக்கும் காமனாக எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் தாராளமாக சிஎஸ்சி போர்ட்டலேருந்து நீங்கள் இ-சேவை ரீடைரக்ட் கொடுத்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தெளிவான வீடியோ போடுங்க ப்ரோன்னு. அதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கவங்க இதுக்கு முன்னாடி இசேவைக்கு அப்ளை பண்ணாதவங்க மட்டும் அந்த யூஆர்எல் லிங்க்கில் லாஸ்ட்டில் போயிட்டு உங்கள் சிஎஸ்சி ஐடி என்டர் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க திரும்ப இப்போ அப்ளை பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.